கழகம் காக்கும் எங்கள் ஸ்டாலின், ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின், கழகம் காக்கும் எங்கள் ஸ்டாலின், கலைஞர் படையின் தளபதி, இளைஞர் இதயங்களுக்கு அதிபதி, கலைஞர் படையின் தளபதி, இளைஞர் இதயங்களுக்கு அதிபதி, ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின், கழகம் காக்கும் எங்கள் ஸ்டாலின். அப்படிங்கறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால இப்ப அண்ணன் நமக்கான அந்த ரோட் மேப் கொடுப்பாங்க. அதை நம்ம சிறப்பா செயல்படுத்தணும். செயல்படுத்தி கையை வெற்றி பெற செய்து நம்முடைய தலைவர்களுடைய பெருமையை நிலைநாட்டணும். 2024க்கு இது ஒரு முதல் படியா இருக்கணும். 40 நமதே அப்படின்றதுக்கான தொடக்க புள்ளியா இருக்கணும். நன்றி. கடமையும் பொறுப்பையும் நமக்கு வழங்கி தேர்தலுக்கு கிட்டத்தட்ட 9 நாள் ஆயிடுச்சு. இந்த பக்கத்துல தேர்தல் வேலைகளை மூத்த மாவட்ட கழக செயலாளர் அமைச்சர்கள்லாம் ஆரம்பிச்சு சென்ற தேர்தலை விட இன்னும் பல ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்காக எவ்வாறெல்லாம் உழைக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் உரையாடி இருக்கிறார்கள். அதெல்லாம் நம்முடைய பகிர்ந்து கொள்வதற்காக இறந்திருக்கிறார்கள். பல ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு உழைக்க வேண்டும் என்று அணியின் சார்பில், இந்த கோவை மண்டலத்தின் சார்பில் கேட்டுக்கொண்டு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடுவீர்களே. நன்றி. இந்த தேர்தலில் நமக்கான வெற்றி மிக எளிதாக கிடைத்துவிடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா களத்துல மட்டும் இல்லாம சமூக வலைதளத்துல இறங்கி அடிக்கிற ஒரு துடிப்பான டீம் இருக்கு. அதையுமே அண்ணன் வின் 2.0 அப்படின்னு சொல்லி இன்னும் சிறப்பா நம்ம தயார்படுத்தி வச்சிருக்காரு. இன்று இந்த தேர்தலை நாம் சந்திக்கிறோம். இந்த தேர்தலை சந்தித்து மிகப்பெரிய வெற்றி, இதுவரை வரலாறு காணாத வெற்றியை இந்த தொகுதியில் நாம் பெறுவதற்கு பாடுபட உறுதியெடுத்து இங்கே ஈடு அணியாக களமிறங்கிருக்கும் விங் 2.0 செல்லக்குட்டிகள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். ஆறு சகோதரர்கள் இந்த அணியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு செயலாளர், ஒரு துணை செயலாளர், இந்த குடும்பத்தின் சகோதரர்களாக நாங்கள் எல்லோரும் இருக்கோம். இன்னைக்கு நான் செயலாளராக, நாளைக்கு நவம்பர் இருக்கலாம், நாளைக்கு தரம் இருக்கலாம், இப்படி படிப்படியாக யாராவது இருக்கலாம். அதனால இந்த இயக்கத்தை பொறுத்தவரை இன்று தலைவர் அவர்கள் இந்த பொறுப்பை ராஜா பாக்குவா சொல்லி கொடுத்திருக்காங்க. நாளை இங்கே அமர்ந்திருக்கும் யார் வேணாலும் இதே அணிக்கு செயலாளராக நீங்கள் அமர்ந்திருக்கலாம், அமர கூடலாம். நிச்சயமாக அது வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஆகவே அதனால தான் சொல்றேன், இப்பவே நம்ம இந்த அணிக்கு சேர்த்திருக்கும் பொழுது, இப்ப நம்ம புதிய நிர்வாகிகள் போடும்பொழுது கூட கீழே இருந்து படிப்படியாக எடுத்துக்கணும். இதுக்கு முன்னுதாரணமாக மாண்புமிகு நமது இளைஞரணி செயலாளர்கள், மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், சின்னவர் அவர்கள் ரொம்ப சிறப்பாக இளைஞரணியையும் கீழே இருந்து படிப்படியாக அழகா மேல கொண்டு வந்து பொறுப்புகளை நிரப்பியிருக்கிறார்.